வாரிசு அரசியல் அரசியல் என்று சொல்கிறீர்களே, நீங்கள் யாரோட வாரிசு? உங்களுடைய தாத்தா சினிமாக்காரர், மாமா சினிமாக்காரர், அம்மா சினிமாக்காரர், சின்னம்மா சினிமாக்காரர், அப்பா சினிமாக்காரர். நீங்கள் வாரிசு இல்லையா? உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கிறதா அதுல? இல்ல அவங்க சைடு சொல்றாங்க, லாஜிக் இருக்காங்க. சினிமாக்காரன் ஒருத்தன் வந்து அவங்க அப்பா சினிமாவில் நடிக்கிறதுனால அவர் வந்துட்டார். அவர் அரசியலில் வரத்துக்கும் ஒரு கம்பெனி நடத்துகிறவனை போய் கேட்கறதுக்கும் சினிமாக்காரன் வரத்துக்கும் எதனா வித்தியாசம் இருக்கா? ஏதாவது பேசணுன்ட்டு பேசுறது. மக்கள்கிட்ட போய் நில்லுங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி துணை முதலமைச்சராக எப்படி ஆனீங்க நான் கேட்குறேன். இன்னொன்றுங்க, 1000 செல்வாக்கு இருந்தாலும் சினிமாவில் ஜெயிக்க முடியாது பிரதர், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா நடிகராக இருக்கிறதாலலாம் புள்ள நடிக்க முடியாது தலைவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. பிள்ளைக்குன்னு ஒரு செல்வாக்கு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். இதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள். அதை இல்லாமல் இதையும் அதையும் முடிச்சு போடுறது எவ்வளோ பலவீனமாக இருக்காங்க பாருங்களேன். உதயநிதி எப்படி வந்த 5 வருஷத்தில் கட்சியில் இளைஞரணி தலைவர், எம்எல்ஏ, மந்திரி, டெப்டி சிஎம்.